உன்னால மேற்கொள்ள முடியாத பாவம்ன்றது ஒண்ணும் இல்லை, உன்னால ஜெயிக்க முடியாத போராட்டம்ன்றது ஒண்ணும் இல்லை, உன்னால மேற்கொள்ள முடியாத தடைகள் என்பது ஒண்ணும் இல்லை. இயேசுவை நேசிக்கிறதுல, இயேசுவை கீழ்ப்படுறதுல, இயேசுக்கு பிரியமா வாழ்றதுல உனக்கு ஏற்படக்கூடிய மழை போல எவ்வளவு பிரச்சனைகளையும் உன்னால மேற்கொள்ள, எவ்வளவு பெரிய இக்கட்டுகளும் கவலைகளும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், உன்னை அழிக்கிறதுக்கு உலகமே திரண்டாலும், உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு முழு சேனைகளை எதிர்த்து நின்றாலும், உன் விசுவாசத்தை குலைச்சு போடுறதற்கு, உன்னை பின்வாங்க செய்வதற்கு உன் சமுதாயம் எழுந்து நின்னாலும், நீ அவர்களை மேற்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது அந்த உலகத்தை ஜெயிக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்லி சொல்றார். உலகத்தில் உபத்திரவம் கொடுக்கிறேன்னு கொடுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி சொல்றார். தனி நபரா இயேசு உலகத்தை ஜெயிச்சார். சீசர்கள் தனி நபராக எருசலேமை ஜெயிச்சாங்க. பவுல் தனி நபரா புறஜாதி சமுதாயத்தை ஜெயிச்சாங்க. கிறிஸ்தவ ஊழியங்கள், கிறிஸ்தவ சபைகள் தனி நபரான உலகத்தால் மேற்கொள்ளப்படும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன் வெற்றி பெறுகிறவனா, அவனுடைய ஆவிக்குரிய தடைகளை மேற்கொள்ளுகிறவனா, எல்லா பாவத்தையும் கிறிஸ்துவனா இருக்கிறவன், என்னால அந்த பிரச்சனை போக முடியல, என்னால இந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, என்னால இந்த சோதனைகளுக்கு வெளிவர முடியலங்க, என்னால இந்த சுபாவத்தை மாற்ற முடியலங்க, என்னால இந்த பிரச்சனைக்கு தீர்வு உள்ளதுன்னு சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. கிறிஸ்தவன் கூட இருக்கான். கிறிஸ்து அவனுக்காக யுத்தம் பண்றான். கிறிஸ்தவன் கூட இருக்கும் பொழுது மெய்ப்பனான தாவீது கோலியாத்தை வீழ்த்துறது போல, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் அவர்கள் உலகத்தையும் பிசாசை மாம்சத்தையும் ஜெயிக்கிறவர்கள் இருக்குதா?